வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அழகான 2 பெட்ரூம்ல வரக்கூடிய தனி வீடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் வித் ஹெட்ரூம், பர்கோலா எல்லாமே சேர்த்து, செப்டிக் டேங்க் எல்லாமே சேர்த்து 900 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான தனி வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்சியல் ஏரியா தாங்க. வீடுகளுக்கு நடுவில் தான் இந்த வீடும் சேல்ஸுக்காக இப்போதைக்கு இருக்குது. லேண்ட் வித் பில்டிங் உங்களுக்கு ரெண்டுமே சிஎம்டி அப்ரூவ் தான். வீட்டுக்குள்ளே உங்களுக்கு இன்டீரியர், கபோர்ட் ஒர்க், மாடல் கிச்சன், வுட்டில் டிவி யூனிட், ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி வீடு வந்து அழகாக ரெடியாக இருக்குங்க சேல்ஸுக்காக. வீட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை, நீங்கள் வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே வரலாம். அந்தளவுக்கு ஃபுல் ஃபினிஷிங்லாம் இருக்குது. 3 phase CB கனெக்ஷனும் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. வீடோட உள்ளமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடை தவிர்த்து உங்களுக்கு மாங்காட்டில் இடமா தேவைப்பட்டதுனாலும் இடமாவும் சேல்ஸுக்காக இருக்குங்க. சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்டும் இருக்குது. 850 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1100 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரு 10 மனைகள் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இருக்குங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பண்ண ப்ராஜெக்ட் மாங்காடு தியா கார்டன் வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் 700 மீட்டர்ஸில் வரக்கூடிய சைட் தான். இந்த மாங்காடு தியா கார்டன் அட்ஜாயிண்டாக ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு 10 பிளாட் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இப்போதைக்கு சேல்ஸுக்காகவும் இருக்குங்க. இடமா தேவைப்படுறதுனாலும் இடமாவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இடமும் சேல்ஸுக்காக இருக்குது. இந்த 2 BHK தனி வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை மாங்காடு ரிஷி இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு பேக் சைடில் கரெக்டாக ஒரு 1.25 கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய வீடு தாங்க. பத்மாவதி நகர் அப்படின்ற லொக்கேஷனில் இந்த வீடு இருக்குது. மாங்காடு கோயில் பேக் சைட்லையும் வரலாம், அப்படி இல்லைன்னா மாங்காடு ரிஷி இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு பேக் சைடு வழியாகவும் வரலாங்க. ஒரு 4-5 வழி இருக்குது இந்த வீடை பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கு. 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் உங்களுக்கு 900 ஸ்கொயர் ஃபீட் செப்டிக் டேங்க், இது ஹெட்ரூம், பர்கோலா எல்லாமே சேர்த்து 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான தனி வீடு தான். இது மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் கேட்டும் அமைஞ்சிருக்கு. 2 BHK தனி வீடுங்க இது. அடுத்த கேட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கார் பார்க்கிங், நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான் இது. உங்களுக்கு ஒரு இனோவாவே உள்ள அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்கே இருக்குங்க. உங்களுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய வால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் டைப்ஸும் ஒட்டியும் இருக்காங்க. அந்த ஃப்ளோரிங், கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் டைப்ஸ் ஒட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டிக் டேங்க்கு, போர் வந்து பார்த்தீங்கன்னா வீடோட பேக் சைடில் ஈசானி மூலையில் போர் எடுத்துதுங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி போகிறதான படிக்கட்டுங்க. அண்டு இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 3 phase CB கனெக்ஷனும் இருக்குது. 3 phase CB கனெக்ஷனும் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காதுங்க. அந்தளவுக்கு ஃபுல் ஃபினிஷிங் தான் வீடு கொடுக்குறோம். கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே வரலாம். அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் டீ குட்டில் அமைச்சிருக்காங்க. மெயின் டோருக்கு வந்து 2 ஸ்டெப் கிரைனட்டில் படிக்கட்டும் இருக்குது. இந்த சேஃப்டி கேட்டும் இருக்குது. மெயின் டோர் அடுத்து உள்ளே வந்தோடனே உங்களுக்கு லிவிங் ஹால், நல்ல ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் தாங்க. லிவிங் ஹாலோட ஹெட் சீலிங்கில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். பேனல் லைட்டும் மாட்டியும் இருக்கும். இந்த சைடு என்ட்ரன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கோங்க. லிவிங் ஹாலே நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட் வந்து உட்டில் வச்சுருக்கோம். நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட் தான் இது. ட்ராஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ராஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுதான் இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு டிசைனிங் ஃபர்ஸ்ட் டோர் அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூம் வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்கு. கிங் சைஸ் காட்டே போடலாம். அந்த பெட்ரூம் கொடுத்துருக்கோம். லேப்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். ஷெல்ஃபுக்கும் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோங்க. சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஷெல்ஃப் கபோர்ட் தான். இது வந்து லேப்டாப் இருக்குது. பேனல் லைட்டுமே இருக்குங்க.
பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த அடுத்ததான் இது அட்டாச்சு பாத்ரூம். வெஸ்டர்ன் டைப்ல உங்களுக்கு கிளாஸ் செட் வைக்கிறோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியும் கொடுத்துருவோம். கூடவே வாஷ் வச்சுனோம் வந்துடுங்க இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் செகண்ட் பெட்ரூம் பற்றி பார்த்துக்கலாம். இது வந்து செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கும் கிச்சன் ப்ளஸ் டோர் அமையிருக்கு. சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும் தாங்க இருக்கு. இந்த ஃபிட்டிங்ஸ் மட்டும் தான் மாட்ட வேண்டியிருக்கு. மற்றபடி எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. ஃபிட்டிங்ஸும் மாட்டியும் கொடுத்துரும். இது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல ஃபுல்லாகவே லேப்டாப் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஷெல்ஃபுக்கும் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் மிரர் வச்ச மாதிரி. பெருசுக்காக ஒரு ஜன்னலும் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம ஈசானி முறையில் போரும் எடுத்திருக்கோம். போர் எடுத்தது மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போர் எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் ஏரியா தான். இது பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் ஏரியா தான். பத்மாவதி நகர், மாங்காடில் பத்மாவதி நகரில் இந்த வீடு இருக்குது. மெயின் ரோட்லேருந்து 1.25 கிலோமீட்டர் வரும். அடுத்த கிச்சனை பற்றி பார்த்துக்கலாம். கிச்சனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது காமனாக ஒரு பாத்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வெஸ்டர்ன் டைப்பில் தான் கிளாஸ் செட் வைக்கிறோம். உங்களுக்கு இந்தியன் டைப்பில் தேவைப்பட்டதுன்னா ஒரு பாத்ரூம் மட்டும் நம்ம இந்தியன் டைப்பில் கிளாஸ் செட் வச்சு தரலாம். ஃபிட்டிங்ஸும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்ட வேண்டியிருக்குங்க. இதுவும் மாட்டிங் கொடுத்துருவோம். அதுவே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் கவுண்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவுண்டர் டாப் வந்து உங்களுக்கு கிரைனைட் கொடுத்துருக்கோம். சிங்கிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. அண்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பியூரிஃபை மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்பேசஸ் தான் இது. இங்கே ஏதாவது உங்களுக்கு கிச்சன் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேஸும் வந்து கொடுத்துருக்கோம். 4 ட்ரேஸ் வரைக்கும் ட்ரேஸும் கொடுத்துருக்கோம். திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். சிலிண்டர் வந்து இங்கே வச்சுக்கலாம். அந்த வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலம் இருக்குது. சிம்னியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிம்னியும் நம்ம வந்து மாட்டியும் கொடுத்துருவோம். வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங்கில் சேல்ஸுக்காக ரெடியாக இருக்குங்க. அடுத்ததான் மொட்டை மாடியை பற்றி பார்த்துலாம். அடுத்தது இந்த வீடோட விலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 66 லட்ச ரூபா வருங்க. 66 lakhs வரும். ஸ்லைட்லி நெகோஷியபிள். பேங்க் லோன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம். உங்களுக்கு கையில் 90% வரைக்கும் லோன் கிடைக்குதுன்னா கையில் நீங்கள் 6.5 லட்ச ரூபா ப்ளஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் நீங்கள் வச்சுருந்தா போதும். இந்த வீடு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி போட்டுருக்கோம். படிக்கட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ரஃப் டைல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். கைப்பிடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் அமைச்சிருக்கோம். நீங்கள் அடிஷ்னலாக மாடியில் கட்ட வேண்டியதுன்னா இதை வச்சு நீங்கள் கட்டிக்கலாம். அதுக்காக தான் இந்த கம்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து விட்டுருக்கோம். அடுத்த மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி கேட்டும் வச்சுருக்கோங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சேஃப்டி கேட் தான் இது. மாடியில் ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் இருக்கும். மேலே நீங்கள் அடிஷ்னலாக கட்ட வேண்டியதுன்னா கட்டிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாத்ரூமுக்கு வென்டிலேஷன் பர்பஸ்க்காக இது வந்து நம்ம விட்டுருக்கோம். ஓடிஎஸ்ஸு உங்களுக்கு 500 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு டேங்க்கும் வச்சுருக்கோம். சின்டாக்ஸ் டேங்க்கு. ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக 1.25 கிலோமீட்டர் வரும். இந்த வீடை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுறீங்கன்னா வீடு வந்து காமிச்சிடலாங்க. வாங்க சைட் வந்து பாருங்கள். உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.